என்னுடைய முதற்க காலை வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நான். மேலும் என்னுடைய மூத்த பக்தர்கள் பிள்ளை இந்த விழாவை ஏற்பாடு செய்த பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஜானாஞ்சனசலாக்கயா சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. मुखम करोति वाचालं भंगं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं धीरधारिणं परमानंद माधवं श्री कृष्ण चैतन्य ஈஸ்வர். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் பாடி கொடுத்த திருப்பாவை 6வது பாசுரம் நம்ம பாட போறோம். தேவிகா மாதாஜி ரொம்ப அழகா பாடினாங்க. இன்னொரு வாட்டி அந்த பாசுரத்தை நான் சொல்லி காமிச்சிடுறேன். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ ஃப்ளாஷ்பேக். லாஸ்ட் 5 பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இந்த பாசுரத்தினுடைய பொருளை பார்க்கலாம். திருப்பாயில மொத்தம் 30 பாசுரம் உண்டு. அந்த 30 பாசுரத்தை 5 பாசுரமா பிரிச்சோம்னா நமக்கு 6 பகுதியா கிடைக்கும். அந்த ஒரு பகுதியை நம்ம ஒரு காட்சியா மனசுல வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்குற வகையில அந்த முதல் காட்சின்றது முதல் 5 பாசுரங்கள். ஆண்டாள் பாவை நோன்பு இருக்க வேண்டி தன்னுடைய தோழிகள் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு விளக்கு பொதுக்கூட்டம் போடுற மாதிரி அந்த 5 பாசுரம் அமைஞ்சிருக்கு. பாவை நோன்பு ஏன் இருக்கணும், யாரை மனசுல வச்சு இருக்கணும், அந்த பாவை நோன்பு இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் சொல்லிட்டு முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றா. 2வது பாசுரத்துல பாவை நோன்பு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், 6 விஷயங்கள் செய்யலாம் 6 விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லியிருக்கா. 3வது பாவை நோன்பு இருக்கிறதுனால இந்த லௌகீக விஷயங்கள்ல ஆசை உள்ளவங்களுக்கு பால்வளம், நீர்வளம், நிலவளம் போன்ற அனைத்து அனுகிரகத்தையும் பகவான் பண்ணுவார். அதே சமயத்துல பகவான் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது மாத்திரம் இல்லாம கண்ணனே என்னைக்குமே நீங்காத செல்வமா இருக்கிறதா ஆண்டாள் சொல்லியிருக்கா. 4வது பாசுரத்துல ஆழிமலை கண்ணா, இதுல மழைக்கடவுளான பர்ஜயனுக்கு ஆண்டாள் ஒரு கட்டளை போடுறார், மழை எப்படி பெய்யணும்னு சொல்லிட்டு. ஆடி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்து, அதாவது மின்னலும் இடியும் கூடிய சாரங்க வில்லிலிருந்து வர அம்பு போல சாரசாரியா மழை பெய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டாள் மழைக்கடலுக்கு கட்டளை போடுறார். 5வது பாசுரத்துல மாயனை மண்ணு, நேற்றுக்கு ஹரிகோபால் பிரபு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. மாயனான பகவான், வினோதமான காரியங்களை செய்யக்கூடிய பகவான் நம்ம செய்யக்கூடிய பாவங்களையும் செய்து கொண்டிருக்க பாவங்களையும் எப்படி ஒரு வஸ்து நம்ம நெருப்புல போட்டோம்னா அது தூசாகி போயிடுமோ, அதே போல தீயினில் தூசாகும் செப்பலோ ரெம்பான்னு சொல்லிட்டு அந்த 5 பாசுரத்தை முதல் ஒரு சீன்ல அந்த பாவை நோம்புக்கு தோழிகளை தயார்படுத்துறாங்க. இன்னைக்கு பாசுரம் 6வது பாசுரம் முதல் தோழியை எழுப்புறாங்க. இன்னையில இருந்து அடுத்த 10 பாசுரத்துக்கு 10 விதமான தோழிகளை ஆண்டாள் எழுப்பிட்டு வராங்க. முதல் 5 பாசுரத்துல ஒரு சாதாரண தோழி எழுப்புற போலவும், அடுத்த 5 பாசுரத்துல சிறப்பு தோழியை எழுப்புற போலவும் ஒரு காட்சி அமைந்திருக்கு. ஆக்சுவலா பாவை நோன்பு இருக்கிறதுக்கோசரம் பாவை களத்துக்கு ஆண்டாள் தோழிகள்லாம் கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஒரு 10 தோழி அங்க இல்லாம இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. அப்ப கூட இருக்க தோழிகள்லாம் சொல்றாங்க, நம்ம 10 பேர் தானே இல்லாம இருக்கோம், பாக்கி எல்லாரும் இருக்கோம் இல்லையா, நம்ம போய் அந்த நோன்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லும்போது ஆண்டாள் சொல்றாங்க, பகவத் விஷயத்துல பகவத் அனுபவத்துல நம்ம யாரையும் விட்டுட்டு போகக்கூடாது, நம்ம எல்லாரையும் நம்மளோட அழைச்சிட்டு போகணும்.
அந்த ஒரு நோக்கில் வந்து ஒரு தோழியா வந்து அவங்க எழுப்பிட்டு வராங்க. இந்த 10 தோழியை வந்து ஒரே மனோபாவம் கொண்டவங்க இல்லை, அவங்க ஒரு வித்தியாசமான ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மனோபாவம். இவங்கெல்லாம் உண்மையிலேயே தூங்குறாங்களான்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா பகவானை வந்து நம்ம அடையணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாவை நண்பு நம்ம இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்துல எதுக்கு இந்த தோழிகள்லாம் தூங்கணும், எதுக்கு போய் ஆண்டாள் எழுப்பணும்னு சொல்றதுக்கு ஸ்ரீ சம்பிரதாயத்தில் உள்ள வியாக்கியானம் என்ன சொல்றதுன்னா, இந்த தோழிகள்லாம் உண்மையிலேயே தூங்குறவங்க. ஏன்னா உண்மையிலேயே தூங்குறவங்க நம்ம எழுப்பிடலாம், தூங்குறத போல் நடிக்கிறவங்க வந்து நம்ம எழுப்ப முடியாது. அப்போ எதனால் இவங்க தூங்குறாங்கன்னா, அவங்க வந்து கிருஷ்ண காமத்துல திளைச்சு போயிருக்காங்க அந்த தோழிகள். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கிருஷ்ண பகவானை நினைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு பகவானை நினைக்கிறதுனால அவங்க வந்து தூங்குறது போல் நமக்கு தெரியறது. ஸோ முதல் தோழி வந்து இன்னைக்கு ஆண்டாள் எடுப்புறா. நம்ம வந்து பொருளை பார்க்கலாம் அடுத்து. புல்லும் சிலம்பினகான். புல் என்றால் பறவைகள், புல் என்றால் பறவை, புல்லும் என்றால் பறவைகள். சிலம்பு என்னன்னா எழுந்து ஆரவாரம் செய்யறதுனா ஒலி எழுப்புறது, சிலம்புன்னா ஒலி. கான், ஸோ பறவைகள்லாம் எழுந்து ஒலி எழுப்புவது நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றாங்க. புல்லரையன் கோயிலில், இதை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று வந்து புல் பிளஸ் அரையன் பிளஸ் கோயிலில். புல் என்றால் இங்க வந்து கருடனை குறிக்கும் பறவை. அரையன்னா தலைவன். ஸோ கருடனுக்கு தலைவன் யாரு? நாராயணன். நாராயணனுடைய கோயிலில். இது ஒரு விதமான ஒரு மொழிபெயர்ப்பு. அடுத்து வந்து புல் பிளஸ் அரையன் பிளஸ் கோ பிளஸ் இல். புல் என்றால் பறவை, பறவைகளுக்கு தலைவன் யாரு? கருடன், அரையன். அந்த கருடனுக்கு தலைவன் யாரு? நாராயணன். ஸோ அந்த நாராயணனுக்கு கோயில் என்ன? பகவான் கோயில். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே பொருள் தான். ஸோ புல் பிளஸ் அரையன் பிளஸ் கோ பிளஸ் இல். அடுத்து வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டில்லையோ. வெள்ளைன்னா வெண்மை நிறமுடைய, விழின்னா விழிக்கிறது, கூப்பிடுறது, அழைக்கிறது. சங்கு, வெள்ளை விழிசங்கின் பேரரவம். அரவம்னா ஒலி, பேரரவம்னா பெரிய ஒலி. கேட்டலையோ, அந்த ஒரு பேர் பெரிய சங்கனுடைய ஒலி உனக்கு கேட்கலையா? பிள்ளாய் எழுந்திராய். இன்னைக்கு நம்ம எழுப்பக்கூடிய அந்த பெண் பிள்ளாய் வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்து புதிதாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பெண் பிள்ளை. அதனால ஆண்டாள் வந்து இங்க வந்து பிள்ளாய் எழுந்திராய்ன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுறாங்க. அடுத்து பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி. பேய்முலைன்னு சொல்றது இங்க வந்து பெண் அரக்கியான பூத்தனா. பூத்தனா வந்து தன்னுடைய மார்பகத்துல ஒரு நஞ்ச தடவிட்டு வந்துட்டு பகவான் கிருஷ்ணனுக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரி வந்து பகவான் கிருஷ்ணனை கொல்ல பார்க்குறாங்க. ஆனா அந்த பகவான் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு அவன் உயிரையும் குடிச்சிடுறார். ரெண்டாவது வந்து கள்ளச்சகடம் கலக்கொழிய காலோச்சி. கள்ளன்னா வஞ்சகமாக, கள்ளத்தனமாக ஒரு அசுரன் சக்கர வடிவத்துல சக்கராசுரன் பேர்ல வராம. இப்போ அந்த அசுரனை வந்து பகவான் வந்து ஒரு 3 மாச குழந்தை அவர் கால் ஆட்டிட்டு இருக்காரு. கலக்கோடிய, கலக்குனா அந்த அந்த சக்கரத்தினோட ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை வந்து அவர் ஒழிச்சிடுறாரு. ஸோ கலக்கு ஒழிய காலோச்சி. காலன்னா பகவானுடைய திருப்பாதம், திருவடி பாதம். அந்த காலை வந்து ஓச்சி மேல உயர்த்தி அந்த அவனையை வந்து வதம் பண்ணிடுறாரு. ஸோ ஆண்டாள் நாச்சியார் வந்து இங்க ரெண்டு ஒரு பகவானோட லீலையை வந்து சொல்றாங்க. வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. வெள்ளம்னா கடல். இங்க வந்து நம்ம கடல்னு வந்து திருப்பார் கடல் நம்ம எடுத்துக்கணும். துயில் தரவுனா பாம்பு, நாகம், அதாவது ஆதிசேஷன். துயில் அமர்ந்த வித்தினை. இந்த திருப்பார் கடல்ல பகவான் வந்து ஆதிசேஷன் மேல யோக நித்திரையில இருக்காரு. துயில் அமர்ந்து யோக நித்திரையில இருந்துட்டு அவரை வந்து வித்துன்னு கூப்பிடுறாங்க ஆண்டாள் நாச்சியார். வித்துனா விதை. விதைனா அனைத்துக்கும் காரணமானவர், சர்வ காரணம். அடுத்து உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். ஸோ அப்பேற்பட்ட பகவானை மனசுல வச்சுக்கிட்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள்னா யாரு? மனன சீல முனிகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனத்தால தியானம் பண்ணக்கூடியவங்க வந்து முனிவர்கள். அதே போல சரீரத்தால பகவானுக்கு கைங்கரியம் செய்யறவர்கள் வந்து யோகிகள். ஸோ இந்த முனிவர்களும் யோகிகளும் பகவானை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உள்ளத்து கொண்டு மெல்ல எழுந்து. ஆண்டாள் இங்க ஏன் மெல்ல எழுந்து இந்த வார்த்தை யூஸ் பண்றான்னா,
பகவான் வந்து நம்முடைய மனசுல இருக்காரு. அந்தராத்மியா, பரமாத்மாவா, அந்தராத்மாவா, அந்தராத்மியாவா. ஸோ அப்பேற்பட்ட பகவான் நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம எழுந்துக்கும் போது வந்து நம்ம பொறுமையா எழுந்துக்கணும். இதுக்கு என்ன உவமை கொடுத்திருக்குன்னா, ஒரு ஸ்திரீ பிரசவ காலத்துல குழந்தைய வயித்துல வச்சுட்டு இருக்கும்போது மெதுவா எழுந்து அந்த குழந்தைக்கு எந்த பாதகம் வராம பக்குவமா எழுந்து நடந்து போற போல, இந்த முனிவர்களும் யோகிகளும் பகவானை, பரமாத்மாவை மனதில் வைத்திருப்பதால் அவங்க வந்து மெல்ல எழுந்து போறதா ஆண்டாள் நாச்சியார் இங்க சொல்றாங்க. ஹரி என்ற பேரறவம், ஹரி 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 என்று அந்த முனிவர்களும் யோகிகளும் வந்து ஒரு ஒலியை எழுப்புறாங்க. ஹரின்னா யாரு? நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய ஆபத்துகளையும் அபகரிச்சுட்டு போறவன் தான் ஹரி. ஸோ அப்பேற்பட்ட ஹரி ஹரி என்ற பேரறவம், பேரறவம்னா பெரிய ஒலி, அரவம்னா ஒலி, பேரறவம்னா பெரிய ஒலி. அந்த ஒலியானது உன்னுடைய உள்ளத்தை புகுந்து உன்னை வந்து குளிர்விக்கவில்லையா? ஏலோர் எம்பாவாய்ன்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை ஆண்டாள் முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ரீபத் ராமானுஜாச்சாரியார் சொல்றாரு, ஏலோர் எம்பாவாய் என்ற ஒரு வார்த்தை தான் வந்து இந்த திருப்பாவை பாசுரத்துக்கு வந்து மணிமகுடமா இருக்கு. எல்லா பாசுரத்தும் வந்து அந்த அளவுல வந்து அவர் அந்த வார்த்தையை சொல்லி அந்த ஆண்டாள் வந்து முடிக்கிறாங்க. அடுத்து இந்த திருப்பாவையில 2 கிருஷ்ணனுடைய லீலைகளை பத்தி ஆண்டாள் நாச்சியார் பேசியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு 6 இந்த பொருளை முதல்ல ஃபுல்லா படிச்சிடலாம். அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்த சக்கடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அடைக்கும் குரலமா உனக்கு கேட்கவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பொருளுரை. அடுத்து இந்த பாசுரத்துல வந்து 6 முக்கியமான விஷயத்தை வந்து ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்றது நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த 6 விஷயங்கள் எங்க சொல்லியிருக்காங்க? அது என்ன அது? அந்த பர்ட்டிகுலர் இது வந்து எந்த வரியில வருதுன்னு சொல்லி நான் இங்க காமிச்சிருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் வந்து கஜேந்திர மோட்சம். நம்ம கார்த்தால எழுந்துக்கும்போது, நம்ம எல்லாருமே இந்த பகவான வந்து இந்த 6 நிலைகள வந்து நினைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து இந்த பர்ட்டிகுலர் விஷயங்களை வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஹரின்னா நம்மளுடைய ஆபத்தையும், பாவங்களையும் அபகரிச்சுட்டு போறவர். கஜேந்திரவர்தனுக்கு வந்து ஹரின்னு பேரு. ஸோ இந்த இந்த இடத்துல வந்து ஆண்டாள் ஹரி ஹரி என்ற பேரவரம் சொல்றாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்க வந்து கஜேந்திர மோட்சத்தை வந்து நினைவுபடுத்துறாங்க. நம்ம தினமும் எழுந்துக்கும் போது கஜேந்திரன் மோட்சத்தை நினைச்சுக்கிட்டு கஜேந்திரவர்தனை மனசுல நினைச்சுக்கணும். 2வது பகவானின் 5 நிலைகள். வைகுண்டநாதன் துயில் அமர்ந்த வித்தினை. இந்த வித்துன்றது வந்து என்ன? இங்க விதை. விதைனா என்ன? அனைத்துக்கும் காரணமானது, சர்வ காரண காரணம். ஸோ அந்த வித்து வந்து பகவான் வைகுண்டநாதன் இல்லைன்னா கோலோக விருந்தாவனம் இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானை நம்ம மனசுல வச்சுக்கணும். இது 2வது நிலை. 3வது நிலை, அவர் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கார். எப்படி? அந்த அரவத்து மேல, ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்க அந்த ஒரு நிலை வந்து 3வது நிலை. அது வந்து எங்க சொல்லியிருக்க ஆண்டாள்? வெள்ளத்து அரவில். 4வது நிலை பகவானின் லீலைகள். இங்க வந்து 2 லீலையை பத்தி ஆண்டாள் பேசியிருக்கா. இனி வரப்போற பாசுரத்துல பார்த்தீங்கன்னாலும் நிறைய லீலைகள். ஏற்கனவே 5 பாசுரத்துல வந்து பகவானினுடைய லீலைகளை பத்தி பேசியிருக்கா. இங்க வந்து பூதக்கி மற்றும் சக்கரவடிவில் வந்த சக்கரனை பத்தி பேசியிருக்கா. 5வது நிலை அந்தர்யாமி. ஏன்னா முனிவர்களும் யோகிகளும் வந்து பகவானை வந்து உள்ளத்து கொண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உள்ளத்துல இருக்க பகவான் யாரு? பரமாத்மா. அது வந்து 5வது நிலை. 6வது புல்லரையன் கோயிலில். ஸோ கோயில்ல வந்து பகவான் என்னவா இருக்காரு? அர்ச்சா விக்கிரமா இருக்காரு. அந்த அர்ச்சா விக்கிரம் வந்து 6வது நிலைன்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தினமும் எழுந்துக்கும் போது இந்த 6 நிலையை பத்தி பகவானை ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு எழுந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சூட்சுகமா இந்த பாசுரத்தை சொல்லியிருக்கா. ஆக்சுவலா ஆண்டாள் வந்து ரங்கநாதரை ஆண்டாள். ஆண்டாள் நம்ம எல்லாரும் ஆண்டாள். அது மாத்திரம் இல்லாம தமிழையும் ஆண்டாள். ஸோ தமிழ் உள்ள அத்தனை புலமை இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து ஒரு சின்ன பாசுரத்துல வந்து ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பாசுரத்தினுடைய மாரல் ஸ்டோரி. இப்ப நம்ம எல்லாரும் வந்து ஒரு யாத்திரைக்கு போறோம், இல்லைன்னா நம்ம ஒரு சண்டே ஃபீஸ்ட்டுக்கு போறோம். அப்ப நமக்கு ஒரு சின்ன கையில வந்து சின்ன பிரசாதம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரசாதத்தை நம்ம மாத்திரம் சாப்பிட மாட்டோம். அந்த கிடைச்ச கொஞ்சம் பிரசாதத்தை கூட நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பக்கத்துல உள்ள டிவோட்டீஸ்க்கெல்லாம் குடுத்துட்டு, ஷேர் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுறோம். அதுதான் வந்து இன்னைக்கு கூடக்கூடிய ஒரு மெயினான ஒரு பாடம். ஒரே எண்ணம் கொண்ட பக்தர்களுடன் குழுக்களாக பகவானின் தெய்வீக குணங்களை அனுபவிப்பது பக்தர்களுக்கும் பகவானுக்கும் மகிழ்ச்சியை தருகிறது.
அது வந்து இந்த பாசுரத்தினுடைய ஒரு சாராம்சம். அடுத்து இந்த பாசுரம் வந்து எப்படி ஸ்ரீமத் பாகவதம் ஸ்லோகத்தோட லிங்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் திரு பரமேஸ்வர் பிரபு அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாசுரத்தில் ஆராய்ச்சி பண்ணி இந்த பர்டிகுலர் திருப்பாய் பாசுரம் வந்து எந்த ஸ்ரீமத் பாகவதம் பாசுரத்தோட இணைக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் பண்ணி நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீமத் பாகவதம் 10.6.12. தஸ்யாஹ ஸ்வனேனாதிகபீரரம்ஹசா சாத்ரீர்மஹிதௌஸ்சச்சால சக்ரஹ ரசாதிஷஸ் பிரதிநேரதீரே ஜனாஹ பேது சிதௌ வஜ்ர நிபாத சங்கயா. பூத்தனா பெரும் சக்தியுடன் உறக்க கதறிய போது மலைகள் கொண்ட பூமியும் அதன் ரகங்களுடன் கூடிய விண்வெளியும் நடுங்கியது. அத்துடன் கீழுலகங்களும் எல்லா திசைகளும் கூட அதிர்ந்தன. மக்கள் தங்கள் மீது இடி விழும் என்று பயந்து கீழே விழுந்தனர். பூத்தனா வந்து கம்சனால அனுப்பப்படுறா பகவான் கிருஷ்ணரை வதம் பண்றதுக்கோசரம். அவர் அரக்கி. அந்த அரக்கி வந்து ஒரு தாய் வடிவம் பூண்டு ஒரு அழகிய பெண் போல மாறி யசோதம்மை கிட்ட போயிட்டு நான் கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டு கிருஷ்ணனை மடியில கிடத்திட்டு தன்னுடைய மார்பகத்துல வந்து நஞ்சை தடவிக்கிட்டு வந்துட்டு பகவானை வந்து கொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்றான். அப்போ பகவானுக்கு தெரிஞ்சு என்ன பண்றாரு, பகவான் வந்து பாலை குடிக்கிற மாதிரியே குடிச்சிட்டு அவரோட உயிரையும் குடிச்சிடுறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பாசுரத்துல இந்த பூத்தனா வந்து என்னை விட்டுடு முஞ்சான்னு சொல்லிட்டு புலம்புறதா வந்து இருக்கு. இந்த பாசுரம் வந்து அவ வலி பொறுக்க முடியாம புலம்புற மாதிரி தான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு பக்தனுக்கு வந்து பகவானுடைய ஒரு ஸ்பரிசம் கிடைக்கும் போது, பகவானுடைய ஒரு தொடர்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவன் வந்து அந்த பகவானோட எப்படி இணைஞ்சிருப்பானோ அது வந்து ஒரு பக்தனுடைய குவாலிட்டி. ஆனா இங்க வந்து பூத்தனா வந்து ஒரு அரக்கி. ஸோ அரக்கிக்கு வந்து பகவானுடைய ஒரு மகிமையோ ஒரு முக்கியத்துவமோ தெரியல. பகவான் பக்கத்துல இருந்தோம் தன்னிடத்துல பாலை குடிச்சு கூட அவன் வந்து என்னை விட்டுடுன்னு வலி பொறுக்காம வந்து கதறிட்டு இருக்கான். இங்க பூத்தனா செய்யக்கூடிய அந்த காரியம் வந்து ஒரு உயர்ந்த காரியம். ஏன்னா வந்து அவ பால் கொடுக்குறா. அதே சமயத்துல அவளோட நோக்கம் வந்து நல்ல நோக்கம் இல்லை. ஏன்னா பகவானை கொல்லணும்னு சொல்லி வந்திருக்கா. இதுக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு ஸ்லோகம் வந்து நம்ம எல்லாரும் சத்சங்கத்துல பயன்படுத்துறது. ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து நமக்கு சொல்லிட்டு வருவாரு. அகோபக்கியம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சயா பாயத்தபி அசாத்வி லபே கதிம் தாத்ரி உச்சிதாம் தத்தோன்யம் கம் வா தயாலம் சரணம் ரஜேம. இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 3வது கேண்டோ 2வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். அந்தோ நேர்மையற்றவளான பூத்தனை என்ற அரக்கி கொடிய விஷத்தை தயாரித்து அதை தன் ஸ்தனத்தில் தடவிக்கொண்டு பகவானுக்கு பாலூட்ட முயன்றாள். அவளுக்கும் தன் தாயின் அந்தஸ்தை அளித்த அவரை விட கருணை உள்ளவரும் நான் புகலிடம் கொள்ளக்கூடியவருமான வேறு ஒருவர் எப்படி இருக்க முடியும்? அதாவது பகவானுடைய தயால குணத்தை காமிக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான ஸ்லோகம் நம்ம சொல்ல முடியாது. சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அருமையா இங்க சொல்லியிருக்காரு. தன்னை கொல்ல வந்தவன் ஒரு எதிரி அப்படி இருந்த போதிலும் கூட தாய் என்ற ஒரு காரியத்தை அவ வந்து செஞ்சதுனால அவளுக்கு வந்து தாத்ரி என்ற ஒரு உயர்ந்த பதவியை வந்து பகவான் இங்க கொடுத்திருக்காரு. இப்போ இதே நிகழ்ச்சி வந்து நம்ம ராமாயணத்துல வேற ஒரு இதுல நம்ம பார்க்கலாம். சம் சிமிலர் இன்சிடென்ட். ஆஞ்சநேயர் வந்து அனுமன் வந்து சீதா பிராட்டியை வந்து பார்க்கறதுக்கோசரம் அவர் இலங்கைக்கு போய் சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வந்து ராவனுடைய சபைக்கு போறாரு. ராவனுக்கு சபைக்கு போய் பேசும்போது அவருக்கு அனுமனுக்கு வந்து அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கல. அவரை வந்து ரொம்ப அவமரியாதை செய்து அவருடைய வால்ல வந்து தீய வச்சிடுறாங்க. அப்போ வந்து கோபமடைந்த அனுமன் என்ன பண்றாரு, அந்த தீயை கொண்டு போய் இலங்கையில் எல்லா இடத்தையும் வந்து தீக்கரை ஆக்கிட்டு வந்துடுறாரு. அப்போ அனுமன் செய்யக்கூடிய இந்த காரியம் வந்து உயரிய காரியமா இல்லைன்னா கூட அவர் வந்து அவருடைய நோக்கம் வந்து உயரிய நோக்கம். ஏன்னா பகவான் தொண்டில் அவர் வந்திருக்கார். ராமபிரான் கட்டளைப்படி வந்து சீதா பிராட்டியை பார்க்க வரும்போது அவருக்கு சரியான அந்த ஒரு இது கிடைக்காதனால அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கோபத்தை வந்து பகவான் தொண்டில் வந்து அவர் செயல்படுத்துறாரு. இப்ப இங்க வந்து அனுமனுடைய நோக்கம் உயர்தா இருந்தா கூட அவருடைய செயல் வந்து உயர்தா இல்லை. அவர் ஏன் அந்த காரியம் செய்யறாருன்னா, இப்போ சாதாரண வானரம் பகவான் ராமனின் தொண்டன். ஒரு வானரமே வந்து எத்தனை சக்தி கொண்டு இந்த இலங்கையை எரிக்க முடியும்னு சொன்னா
அப்புறம் பகவான் ராமர் வந்து என்ன பண்ணுவாருன்ற ஒரு பயம் வந்து ராவணன் மனசுல உண்டாக்கணும். அதுதான் அவருடைய எண்ணம். ஸோ தன்னுடைய கோபத்தை வந்து அவர் என்ன பண்ணார், அவர் பகவான் தொண்டில் ஈடுபடுத்துறதுக்கோசரம் அந்த இலங்கை நகரையே வந்து அழிச்சிட்டு வந்தார். ஸோ ஜஸ்ட் இந்த 2 இன்சிடென்ட் வந்து சிமிலாரிட்டி பார்க்கறதுக்கோசரம் நான் இதை சொன்னேன் நான். ரெண்டாவது, இப்போ பூத்தனா பார்த்தீங்கன்னா, என்னை விட்டுடுன்னு சொல்றதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து விட்டல் பண்டர்பூர் கோயிலுக்கு போனா விட்டலை தரிசனம் பண்ணும்போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, அவரோட திருவடியை வந்து பற்றிட்டு நம்ம வந்து அணைச்சி பற்றி இருக்கலாம். நம்மளோட சிரசை கூட கொண்டு போய் அவரோட திருவடியில வைக்கலாம். அப்ப அதுக்கு வந்து கூட்டம் அலமோதும். இப்ப எப்படி பூத்தனாக்கு வந்து பகவான் பக்கத்துல இருந்து கூட வந்து என்னை விட்டுடுன்னு ஒரு அரக்கையா இருந்து சொன்னதுனால, பக்தர்களுக்கு அந்த போல ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா நிச்சயமா அவங்க வந்து அங்க விட மாட்டாங்க. அடுத்து 2வது லீலை, சகடாசுரன் லீலை. இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 10வது கேண்டோ 7வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ऊचुरव्यसितमतिन् गोपान् गोपीश्च बालकः रुदा तेन பாதேன ஷிப்தம் ஏதான் ந சம்சயः. இடையர் குல ஆண்களும் பெண்களும் இது எப்படி நடந்தது என்று சிந்திக்க தொடங்கினர். இது ஏதோ அசுரனின் அல்லது தீய கிரகத்தின் வேலையா என்று கேட்டனர். அப்போது அங்கிருந்த சிறு குழந்தைகள் குழந்தை கிருஷ்ணனால் வண்டி உதைத்து நொறுக்கப்பட்டது என்று உறுதிப்படுத்தினர். அழுது கொண்டிருந்த குழந்தை வண்டியின் சக்கரத்தை எட்டி உதைத்ததும் வண்டி உடைந்து விழுந்தது. அதில் எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. சகடாசுரன் வந்து ஒரு அசுரன். அவன் வந்து ஒரு மாட்டு வண்டி சக்கரமா ஒரு வடிவில் எடுத்துட்டு வந்து பகவான் கிருஷ்ணனை வந்து கொல்றதுக்கு பார்க்குறான். கிருஷ்ணன் வந்து சின்ன குழந்தை, அவர் காலை மேலையும் கீழே உதச்சிக்கிட்டு அவர் படுத்துட்டு இருக்காரு. அவர் பசியால் அழுதுட்டு இருக்காரு. சுத்தி கோபார்களும் கோபிகளும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவரோட கிருஷ்ணருடைய கால் பட்டு அந்த சக்கரம் வந்து சுக்குநூறா நொறுங்கி போய் மேலே போய் விழுந்துருச்சு. பகவானுடைய கால் பட்டதுனால இன்னைக்கு ஒரு வியாக்கியானத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த சகடாசுரனுடைய ஒரு சில உடைஞ்ச பகுதிகள் வந்து இன்னைக்கு கூட வந்து வைகுந்தத்துல இருக்கான். நம்ம வைகுந்தம் போனா அங்க பார்க்கலாமா? ஏன்னா இந்த சக்கரம் வந்து பகவானுடைய கால் பட்டிருக்கு, திருவடி பட்டதுனால அதுவும் மோட்சமாயி அங்க வந்து கிடக்கிறதா வந்து சொல்லியிருக்கு. அடுத்து ஸ்ரீல பிரபுபாதர் எப்பவுமே நமக்கு சொல்லுவாரு, நம்ம எல்லாரும் வந்து இந்த ஜட உலகுக்கு ஏன் வந்தோம்னா, பகவானை விட்டு பிரிந்து நம்ம வந்து தனியா ஆசைப்பட்டு நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்கோசரம் வந்து நம்ம இங்க வந்து இந்த ஜட உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கிருந்து மீண்டு போறதுக்கு பகவான் தன்னுடைய 4 திவ்யமான விஷயங்களை வந்து நம்ம கொடுத்திருக்காரு. என்ன? பகவானுடைய ரூபம், நாமம், லீலைகள், குணங்கள். இந்த 4 விஷயத்தையும் வந்து நம்ம பகவானை தியானிச்சு, பகவானை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி, இந்த 4 விஷயத்தை நம்மளை ஈடுபடுத்தி நம்ம வந்து செய்யலாம். ஆண்டாள் நாச்சியார் வந்து இந்த பாவை நோன்பு இருக்கிறதுக்கோசரம் 30 நாளைக்கு வந்து விரத முறையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தோழிகளுக்கு. நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நமக்கு வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டிய ஒரு விரத முறையை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என்னென்ன? காத்தால எழுந்து ஹரிநாம ஜபத்தை செய்யணும். பின்ன வீட்டில் அர்ச்சா அவதாரத்தில் உள்ள விக்கிரகத்தை வழிபடணும். பின்ன கோவில்களுக்கு திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வரணும். பின்ன சாஸ்திரங்களை படிக்கணும். பின்ன ஒரே நோக்கத்தோடு உள்ள பக்தர்களோட கூடி இருக்கணும். ஸோ இது போல காரியங்களை வந்து நம்ம செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. நம்மளும் அதை செய்து கொண்டு வரோம். ஆண்டாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பாசுரத்துல வந்து இந்த 4 விஷயங்கள்ல 3 விஷயங்கள சொல்லியிருக்காங்க. பகவானுடைய லீலைகளை வந்து 2 லீலை எடுத்து சொல்லியிருக்காங்க. பகவானுடைய நாமத்த ஹரி ஹரின்னு சொல்லியிருக்காங்க. பகவானுடைய வெவ்வேறு நிலைகள், ரூபத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதே போல கடைப்பிடிச்சுட்டு வந்தோம்னா, நம்மளுடைய குரு மகாராஜர் கண்டிப்பா நம்மள வந்து இந்த ஜட உலகிலிருந்து மீட்டு கொண்டு போய் பகவான் தாமத்துக்கு சேர்க்கறதுக்கு கண்டிப்பா வழி செய்வாரு. அடுத்து கடைசியா சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலா 17 135 ஒரு ஸ்லோகத்தை படிச்சுட்டு நான் இதோட முடிச்சிடுறேன். கிருஷ்ண நாம கிருஷ்ண குண கிருஷ்ண லீலா விருந்தா கிருஷ்ணேரு ஸ்வரூப சமா சபாச்சித் ஆனந்தா. The holy name of Krishna is transcendental qualities and pastimes as well as Lord Krishna himself are all equal. They are all spiritual and full of bliss. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. நான் ஏதாவது தவறுதலா பேசியிருந்தா என்ன மன்னிக்கும்படி கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கு பிரபு, நீங்க பேசலாம். அப்படியே நான் முடிச்சிட்டேன் பிரபு. நான் எல்லா ஸ்லைடும்
போட்டு முடிச்சிட்டேன் நான். பாசுரம் இன்னொரு தடவை படிக்கலாம். வேற யாருக்கும் அந்த தேவிகா கேள்விகள் மாதா இருந்தா என்ன பாசுரத்தை பாட சொல்லுங்க பிரபு, நல்லா பாடினாங்க அவங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ரொம்ப நன்றாக இருந்தது. தேவிகா மாதாஜி இருக்காங்களா? இல்ல பிரபா, அவங்க இங்கிலீஷ் இதுல இருக்காங்க. மீனாட்சி மாதாஜி, நீங்க பாட முடியுமா இன்னைக்கு பாசுரத்தை? ஹரே கிருஷ்ணா, மீனாட்சி மாதாஜி. Hare Krishna Prabhuji, I just have a doubt. Can I ask? Yes, Mataji, please. Hare Krishna. No. Hare Krishna Ekleshwar Prabhu. Thank you. ஹரே So கிருஷ்ண much. மாதாஜி. Thank you ஹரே so கிருஷ்ணா much பிரபு, நான் for this பாடட்டுமா class. பிரபு? பாடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புல்லும் சீலம்பீனகான் புல்லரையின் கோயிலில், புல்லும் சீலம்பீனகான் புல்லரையின் கோயிலில், வெள்ளை வேலி சங்கம் பேரறவும் கேட்டிலையோ, வெள்ளை வேலி சங்கம் பேரறவும் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம் கலகலைய காலோச்சி, கள்ளச்சகடம் கலகலைய காலோச்சி, வெள்ள தரவில் துயிலந்த வீத்தினை, வெள்ள தரவில் துயிலமர்ந்த வீத்தினை, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், நல்ல எழுந்து அரியன்ற பேரறவும், மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும், உள்ளை மெல்ல எழுந்து துயிலொரு எம்பாவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, மேல இருந்த கீழே வந்த. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, பாடணுமா? மாதாஜி இப்பதான் பாடினாங்க. இன்னொரு மாதாஜி கொஸ்டின்ஸ் ஏதோ கேட்டாங்க. ஹரே கிருஷ்ணா, நீங்க கேட்கலாம் மாதாஜி. ம். மீனாட்சி மாதாஜி பாட சொல்லுங்க பிரபு. வசந்த். ஓகே மாதாஜி, மீனாட்சி மாதாஜி நீங்க பாடலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, ஒரு மாதாஜிக்கு சில டவுட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க, அவங்கள கேட்க சொல்லுங்க. அதான் பிரபு, மீனாட்சி மாதாஜி பாடட்டும், அதுக்கடுத்து அந்த மாதாஜி டவுட் கேட்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. புள்ளும் சீலம்பினகான் புள்ளரையன் கோயில், புள்ளம்பினகான் புள்ளரையன் கோயில், வெள்ளை விழி சங்கில் பேரறமும் கேட்டிலையோ, வெள்ளை விழி சங்கில் முளை நஞ்சுண்டு காலை கழைய காலோஜி, கள்ளச்சகடம் காலை கழிய காலோஜி, வெள்ளத்தரவில் துயிலமந்த பீத்தினை,
வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வீட்டினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. மாதாஜி, வேற ஒருத்தவங்க கேள்வி கேட்டீங்களே, எதுவும் திரும்ப கேட்க முடியுமா மாதாஜி? என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த 60th thing in கேட்டிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, டைம் இருக்கா? அவங்க மாதாஜி வந்து அந்த 6 விஷயம் என்னன்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. பிரபு, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, நீங்க சொல்லலாம் பிரபு. ஓகே. இந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து இந்த ஒரு பாசுரத்துல வந்து 6 விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறதா இந்த ஸ்ரீ சம்பிரதாய வியாக்கியானம் சொல்றது. என்னன்னா, முதல்ல இது வந்து பேசிக்கலா பகவானுடைய 6 நிலைகள். இந்த ஹரி ஹரி உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்ற வர அந்த அந்த லைன்ல வந்து ஹரி ஹரி என்ற பேரறம். ஹரின்னு சொன்னா பகவான் வந்து யாரு? ஆபத்துல இருந்தும் நம்மளை துன்பத்துல இருந்து காப்பாத்துறவன் தான் ஹரி. அந்த ஹரிக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா கஜேந்திர வரதன். ஸோ அந்த கஜேந்திர வரதன் வந்து இந்த மனசுல கொண்டு பகவான் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா, தினமும் வந்து நம்ம எழுந்துக்கும் போது கஜேந்திர வரதன் நினைக்கணும். ஈவன் இந்த நம்மளுடைய சம்பிரதாயத்துல நம்ம பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான டிவோட்டிஸ் வீட்டுல வந்து கஜேந்திர மோக்ஷனுடைய பிக்சர் அங்க இருக்கும். அது நம்பர் 1. 2வது வந்து வித்துன்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க. வித்துன்னா யாரு? விதை. விதை வந்து யாரு? சர்வ காரணத்துக்கு காரணமானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், முழுமுதற் கடவுள். அவரை வந்து நம்ம வைகுண்டநாதனாவோ இல்லைன்னா கோலோக விருந்தாவனில் இருக்க கிருஷ்ணானம் வந்து மனசுல நினைச்சிட்டு நம்ம எழுந்துக்கலாம். 2வது வந்து பகவான் பண்ண அனைத்து விதமான லீலைகள். இங்க வந்து 2 லீலையை சொல்லியிருக்கா, சக்கராசுரன் வதமும் பூதக்கி வதமும். 3வது வந்து உள்ளத்து கொண்டு யோகிகளும் முனிவர்களும் வந்து பகவானை வந்து பரமாத்மாவை உள்ளத்துல வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு ரூபம். அடுத்து வந்து திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்க பெருமான். இங்க வந்து சொல்றா இல்லையா, வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. வெள்ளத்து அரவனா பார்க்கடலில் அனந்த சேஷன் பத்மநாபன் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்க பெருமாளுடைய நிலைமை. அடுத்து வந்து புல்லரையன் கோயிலில். புல்லரையன் கோயில்னா கோயில்ல உள்ள அர்ச்சாவதாரமா இருக்க பகவான். ஸோ இந்த 5 நிலை பிளஸ் அந்த கஜேந்திர வரதன், கஜேந்திர மோக்ஷன் கொடுத்த அந்த வரதனை வந்து நினைச்சுக்கிட்டு நம்ம எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டாள் ஒரு சூட்சமா இந்த பாசுரத்துல சொல்லியிருக்கிறதா வியாக்கியானத்துல படிச்ச பிரபு. அதை நான் ஷேர் பண்ணேன் நான். ஹரே கிருஷ்ணா. அருமை பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த டைம் ஆயிடுச்சு பிரபு. நான் பிரேக்கப் ரூம் இன்னும் ஒரு 1 மினிட்ல க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. வாய்ப்புக்கு நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. மிகவும் அருமை பிரபு. உங்க தமிழ், உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் மிகவும் அருமை பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றா இந்த விளக்க வரை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே